ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் கொஞ்சம் லேட்டாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங்லேருந்து இந்த vlog நான் எடுத்துகிட்ருக்கேன். நானும் சாயும் இங்கே பக்கத்தில் ஜஸ்ட் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். மேக்ஸிமம் மார்னிங் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்துடுவோம். கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும், கோவில் இருக்கும், வாக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 3 ரவுண்ட் சுற்றினாலே போதும், அவ்வளோ தூரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நமக்கு ஸ்கூல்லாம் லீவுன்றதுனால மார்னிங் டைம் இருக்கும், அதனால் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ், அவ்வளோ அமைதியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சுற்றி கோவிலாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நம்ம போகலாம். சேர்ந்து ஃப்ரேமில் வரலாம்னா எந்த இடத்துலையுமே ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஈவினிங் டைமில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு வரலாம். பக்கத்துலேயே வந்து 2-3 கோவில் வந்து இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைன், வெளியில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலை இருந்தது, அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. முடிச்சுட்டு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிரணக்குட்டிக்கு வேறு, எங்களுக்கு வேறு. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூப்பரான ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ராகி மாவு வந்து எடுத்துருக்கோம். ராகி மாவு வந்து நம்ம ராகி தனியாக வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு 7-8 தடவை வாஷ் பண்ணி, அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நல்லா காஞ்சிரும். ஸோ வெயில் டைம்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். பிரணக்குட்டிக்கு ராகியில் தோசை வைக்க போகிறேன், ஆனால் அடிஷ்னலாக கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ண போகிறேன். அது எப்படின்றத நான் அந்த வீடியோக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ எங்களுக்கு என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ராகி மோர் களி வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, அம்மாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபின்னு சொல்லுவேன். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மோர் வந்து நல்லா புளிக்காத மோராக தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த ராகி மாவில் இந்த மோர் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக தண்ணியும் சேர்க்கணும், ஏன்னா நம்ம ஹீட்டில் நல்லா கிளறும் போது இது வேகணும், வெந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் வேணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, மோர் மிளகாய் எடுத்துக்கலாம். தண்ணியும் சேர்க்கலாம். ஊற்றுது தண்ணி. அண்ட் முக்கியமான விஷயம், நல்லா கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா டக்குன்னு வந்து அங்கங்கே கட்டி பிடிச்சிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஈவனாக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா களி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடணும். அடிஷ்னலாக கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். மோர் மிளகாய் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி சாப்பிட்லாம். இதோட நான் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறது. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த vlog வந்து ஸ்ரீராம நவமி அன்றைக்கி எடுத்தது. ஸோ கொஞ்சம் முன்னாடி எடுத்த vlog தான், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே கொஞ்சம் நைவேத்தியம்க்கு ரெடி பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அடுத்து அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். இங்கே பூஜைக்கான வேலை எல்லாமே முடிச்சாச்சு.
நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் அன்றைக்கி என்ன ரெடி பண்ணுவோமோ அந்த நைவேத்தியம் ரெடி பண்ணியிருந்தோம். பானகம், நீர்மோர் அண்ட் வடை, பாயசம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு இங்கே தூபதீபம்லாம் காட்டி எல்லா வேலையும் பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா லன்ச் ப்ரிப்ரேஷன் போகணும். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குன்றதுனால அடுத்து வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அண்ட் ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. இது பார்த்துருப்பீங்க இந்த கிளாத்துன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து சோஃபா கவரு. பட் இது இந்த டைம் ப்ளூ வந்து சூஸ் பண்ணேன். ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த எலாஸ்டிக் பேட்டர்னில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் வரல, 2 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சோஃபா கவர் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஏன்னா இடையில கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ சோஃபா கேக் எல்லாமே மாற்றி ரொம்ப அழுக்காகிடுச்சு. இது வாஷபிள் தான். நான் நிறைய தடவை வாஷ் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கலர் ஃபேடான மாதிரி இருக்குது. அதில் ப்ளூ வந்து வாங்கியாச்சு. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஏன்னா பெண்ணக்குட்டி ஏதாவது கொட்டிக்கிட்டு கொஞ்சம் அதை அழுக்காக்கிக்கிட்டே இருக்கா. நல்லா ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கினா நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா புதுசு மாற்றிக்கிட்டே இருக்கலான்றதுக்காக நான் அதை வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் மந்த் வந்து பிரணக்குட்டியை ஒரு காம்படிஷனுக்காக ஒரு காலேஜ் அழைச்சிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவன் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிரணக்குட்டியும் பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் அட்டன் பண்ணி வின் பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். அதனால தான் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பிரணக்குட்டிக்கான பிரேக்ஃபாஸ்ட் நான் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஷ்ரூம் ராகி தோசை வந்து நான் பிரணவுக்கு ரெடி பண்ணுறேன். அண்ட் இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் அண்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமா அதுவே நல்லா சுருண்டு வரும். அந்த இடத்துல உப்பும் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம், அதையும் இதோடு ஆட் பண்ணி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நம்ம மாவு பாதத்துக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கொஞ்சம் நான் தோசை மாவும் ஆட் பண்ணுவேன், அந்த தோசை ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மஷ்ரூம் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரை கூட வந்து நம்ம இப்போ மஷ்ரூம் ரெடி பண்ணுற மாதிரியே தனியாக வந்து வதக்கிட்டு நம்ம ராகியில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். முருங்கைக்கீரை ராகி அடை. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது, மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது, பூஜை முடிஞ்சது, எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டியான வ்ளாக் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் அண்ட் ஃபேஷன் வீடியோ, பியூட்டி வீடியோலாம் வேணும்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வ்ளாகோட நாங்கள் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.